දේව වචනේ එබ්‍රේය පොතේ 11 වෙනි පරිච්ඡේදයේ 4 වෙනි පදයේ මේ ආකාරයෙන් සඳහන් වෙනවා. தேவனுடைய வார்த்தையிலே எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தில் இன்னும் விதமாக சொல்லப்படுகிறது. ඇදහිල්ලෙන් ආබෙල් කායින්ට වඩා උතුම් පූජාවක් දෙවියන් වහන්සේට ඔප්පු කළේ. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார். ඔහුගේ දීමනාකර දෙවියන් වහන්සේ සාක්ෂි දුන් බැවින් அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். එයින් ඔහු ධර්මස්වරූප බවට සාක්ෂි ලැබුවේ. அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார். ඔහු මරණමොත් ඒ ඇදහිීමෙන් තවම කතා කරන්නේ. அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ඔහු මරණමොත් ඒ ඇදහිීමෙන් තවම කතා කරන්නේ. அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். දේව වචනේ අද අපි බලන්න යනවා. මේ ස්ථානයේ බලනවා 11 වෙනි පරිච්ඡේදයේ බොහෝ සුද්ධවන්තුන්ගේ නැත්නම් ශ්‍රේෂ්ඨ ඇදිලිමන්තයන්ගේ නාම ලේඛනයක් තියෙනවා. அதாவது தேவனுடைய வார்த்தையிலே எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் நிறைய பரிசுத்தவான்களுடைய பெயர்கள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ඒ නාම ලේඛනයේ පළමුව තිබෙන්නේ අපි බලනවා මෙතන සඳහන් වෙලා තිබෙන්නේ ආබෙල්ගේ ඇදහිල්ල ගැන. அந்த பெயர் பட்டியலே முதலாவதாக ஆபேலுடைய விசுவாசத்தை பற்றி இங்கே சொல்லப்படுகிறது. දේව වචනේ උපත පොතේ ආබෙල්ගේ පසුබිම අපිට බලන්න පුළුවන්. தேவனுடைய வார்த்தையிலே ஆதியாகம புத்தகத்தில் ஆபேலுடைய பின்னணி நமக்கு பார்க்க முடியும். බයිබලයේ සඳහන් ආකාරයට வேதத்திலே சொல்லி இருக்கிற விதமாக ආබෙල්ගේ දෙමව්පියන් වූයේ ආදම් සහ ඒව. ஆபேலுடைய பெற்றோர்கள் ஆதாமும் ஏவாளும். ඒ ආදම් සහ ඒවගේ ජීවිතය ආරම්භ කළේ அது ஆதாமுடைய ஏவாளுடைய வாழ்க்கை அங்கே ஆரம்பித்தது. දෙවියන් වහන්සේ මවන ලද ඔවුන්ගේ අවශ්‍ය වන්නා වූ සියලුම ආහාර වලින් සමන්විත අලංකාරයෙන් වෙනට. அதாவது ஆண்டவரால் அங்கே நிர்மாணிக்கப்பட்ட அழகான ஏதேன் தோட்டத்திலே උපත පොතේ දෙවෙනි පරිච්ඡේදයේ 8 සිට 9 දක්වා අපි කියවන විට ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் 8 தொடக்க 9 வரைக்கும் நாம் வாசிக்கிற நேரத்திலே උයන ගැන පැහැදිලිව සඳහන් වෙලා இந்த තියෙනවා. தோட்டத்தை பற்றி மிகவும் தெளிவாக இங்கே சொல்லப்படுகிறது. ස්වාමීන් දෙවියන් වහන්සේ නැගෙනහිර දිශාවේ ඉඳ தேவனாகிய கர்த்தர் கிழக்கே இருந்து ඒදන් උයනක් මවා ஏதேன் அந்த தோட்டத்தை உண்டாக்கி තමන් සෑදූ මනුෂ්‍යයා එහි සිට වූ සේක. தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். දැකීමට ප්‍රිය වූ அங்கே பார்ப்பதற்கு பிரியமாகவும் කෑමට හොඳ වූ புசிப்பதற்கு நலமுமான සියලු ගස්ද උයන මැද ජීවන වෘක්ෂයක්ද යහපත හා නපුර දැන ගැනීමේ ගහද ස්වාමී දෙවියන් වහන්සේ භූමියෙන් හටගැන්වූ සේක. சகல விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். ඒ වුණත් මොකද වුනේ? ஆனாலும் அங்கே என்ன நடந்தது? ආදම් සහ ඒව දෙවියන් වහන්සේට අකීකරුණ නිසා ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் ඔව්ව ඒදන් උයනේ පිටපත් කළා. அங்கு ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் அவர்களை அனுப்பிவிடுகிறார். ඊට පස්සේ ඔවුන්ට දෙවියන් වහන්සේ දුන්නා වූ ලෝකය මොකක්ද? அதன் பின்பதாக ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தது உலகம் என்ன? සාපලත් ලෝකයකට තමා වූ නැතුළුනි. அங்கே சபிக்கப்பட்ட ஒரு உலகத்துக்குள் அவர்கள் பிரவேசிக்கிறார்கள். කාටු ගොට්ටු වලින් උපදවන්නා වූ ලෝකයකට තමයි නැතුළුනි. ஒரு முள்ளான அனுபவம் உள்ள உலகத்திலே அவர்கள் அங்கே பிரவேசிக்கிறார்கள். උපත් තුන්වෙනි පරිච්ඡේදයේ 17යි 19යි මේක අපි කියවන්න. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே 17 மற்றும் 19 நம்ம பார்க்கலாம். උන්වහන්සේ කතා කොට அங்க ஆதாமை நோக்கி නුඹ නිසා භූමිය සාපලත් දී. உன் நிமித்தமானது பூமி சபிக்கப்பட்டிருக்கிறது. ඒකට කටුද ගොකටද උපදවන්නේ. அது உனக்கு அங்க முள்ளை அங்கு உற்பத்திக்கு செய்கிறது. භූමියෙන් ගත් නිසා நீ பூமியில் எடுக்கப்பட்டபடியால் නැවත එයට හැරියාලතේ நீ பூமிக்கு திரும்ப மட்டும் නුඹේ මොහොනේ දාඩියෙන් යුක්තව කෑම කන්නේ. உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். ඇයි මේ දේ සිදු වුනේ? ஏன் இந்த காரியம் நடந்தது? දෙවියන් වහන්සේ කියපු දුට උගේ කරුණේ නැහැ. அங்கே ஆண்டவர் சொன்ன காரியத்துக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. ඒකම නිසා තමයි கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் කායින් සහ ආබෙල් காயின் மற்றும் ஆபேல் තමයි ආදම් සහ ඒවගේ ප්‍රථම දරු දෙදෙනා. காயின் ஆபேல் ஆதாமுடைய ஏவாளுடைய முதல் பிள்ளைகளாக இருந்தார்கள். ඒ විතරක් නෙවෙයි. அது மாத்திரமல்ல මේ ලෝකයේ උප්පත්තිය ලැබපු இந்த பூமியிலே உற்பத்தி செய்யப்பட்ட දරු දෙදෙනා තමයි. அவர்கள் பிறந்த முதல் பிள்ளைகள் ආදම්යට දුන්නා වූ සුන්දර ලෝකයේ වේ උප්පත්තිය ලැබුවා. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கிடைக்கப்பட்ட அழகான உலகத்தில் அவர்கள் பிறந்தார்கள். උප්පත්තිය ලැබේ සාපලත් ලෝකේ. அவர்கள் பிறந்து அங்கே சபிக்கப்பட்ட உலகத்திலே සාපලත් භූමිකයි. சபிக்கப்பட்ட ஒரு பூமியிலே උප්පත්ති දෙවෙනි පරිච්ඡේදයේ 15 වෙනි පදයේ අපි කියවනවා. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தில் வாசிக்கிறோம். ගොවිතැන් කළා වූ කෙනෙක්. அங்கே ஆதாமுக்கு விவசாயம் செய்த ஒருவர் ඒ නිසා ආදාම්ට දරුවන් හදාගන්න සිදුුනේ
දහඩිය මහන්සියෙන් වෙහෙස වෙලා. ஆனப்படில ஆதாமுக்கு அங்க பிள்ளைகளை பெற செய்யப்பட்டதாக மிக வேதனையால கஷ்டப்பட்டு තමන්ට දෙවියන් වහන්සේ ලබා දුන්නා වූ වාසනාවන්ත ජීවිතය ஆண்டவர் கொடுக்கப்பட்ட பாக்கியமான வாழ்க்கையை තමන්ගේ වරද නිසා අහිමි කරගත් ආකාරය ගැන தன்னுடைய பிழையின் நிமித்தம் இல்லாமல் ஆக்கிக் கொண்ட காரணம் ඒනම් වෙන්නේ ඔවුන් ගත කළා වූ සුන්දර ජීවිතය ගැන. அங்க ஏதேன் தோட்டத்திலே அவர்கள் வாழ்ந்த அழகான வாழ்க்கை குறித்தும் දෙවියන් වහන්සේ ගැන ඔවුන් දැන සිටි සියලු දේ ආදම් සහ ඒව මේ ආබෙල්ට සහ කායින්ට කියලා දෙන්න. அதாவது ஆண்டவரை பற்றி அடுத்த எல்லா காரியத்தையும் ஆதாமும் ஏவான காயினுக்கும் ஆபேலுக்கும் சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். අකිකරුකමේ පාපයට அவர்கள் கீழ்ப்படியாமல் போனதின் பாவத்தின் நிமித்தமாக න්‍යායක් හැටියට දෙවියන් වහන්සේ ஒரு பழியை செலுத்தும்படியாக ஆண்டவர் සත්වයෙකුගේ ජීවිතය පූජා කරලා ஒரு வேதனுடைய வாழ்க்கையை பலியாக கொடுத்து ඔවුන්ට සම්මලින් අනුම් සාධාරණ ආකාරයක් කියලා දෙන්න. அங்கு தோலினாலே ஆடை செய்து கொடுத்த விதத்தை அங்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறான். උපත්ති තුන්වෙනි පරිච්ඡේදයේ දෙවෙනි පදයේ සඳහන් වෙනවා. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. ස්වාමීන් දෙවියන් වහන්සේ ආදම් සහ ඔහුගේ භාර්යාවට සම්මලින් අනුම් සාධාරණ ඇඳෝසේක. அங்கே ஆண்டவர் என்ன சொல்லப்படுகிறது? ஆதாமுக்கு ஏவாளுக்கு தோள்களாக உடைய செய்து கொடுத்தார் මේ என்பதாக හැමදේම දරුවන්ට කියන්න ඇති. எல்லாவற்றையும் பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கலாம். දේව වචනේ අපි බලනවා. இதோட வார்த்தையை நாம் பார்க்கிறோம். මෙලව උපත ලැබූ ප්‍රථම දරුවා වූයේ කායින් කියලා. அதாவது இந்த பூமியிலே பிறந்த முதல் குழந்தை காயின் என்பதாக ඉතින් හැටියට අපි සමහර වෙලාවට මේකක් දන්නේ නැහැ. கிறிஸ்தவர்களாக சில இடங்களில் நமக்கு தெரியாமல் இருக்கிறது. ඔව් ඒව තුලින් මෙලොවට උපන්නේ උපත ලැබුවා. ஏவாள் மூலமாக இந்த பூமியிலே பிறந்தான். මේ අවස්ථාවේදී ඒව මොනවද කිව්වේ? அந்த நேரத்தில் ஏவாள் என்ன சொன்னார்? ස්වාමීන් වහන්සේ ඇයට දරුවෙක් දුන්නයි කියලා කිව්වා. ஆண்டவர் அவர்கள் பிள்ளையை கொடுத்தார் என்பதாக சொன்னார். උපත් 4වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදේ අපි කියවනවා. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தின் முதலாவது வசனத்தில் பார்க்கிறோம். මනුෂ්‍යයා තමාගේ භාර්යාව ඒව හැඳින්නේය. அதாவது மனிதன் தன்னுடைய மனைவி ஏவாளை கண்டு கொள்கிறார். ඈ ගර්භණීව කායින්වදා ස්වාමීන් වහන්සේගෙන් මිනිසෙක් ලබාගතිමේ කිව්වාය. அவர் கர்ப்பவதியாகி காயினை பெற்ற கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றால் මිනිසෙකු ලබාගතිමේ කිව්වාය. ஒரு மனுஷனை பெற்றேன் என்றால் මේ පදයේ තුලින් අපට පැහැදිලි වන කරුණු දෙකක් තිබෙනවා. இந்த வார்த்தையின் மூலமாக தெளிவுபடுத்தப்பட்ட இரண்டு காரியங்கள் நமக்கு இருக்கிறது. ඒව කායින්ගේ උපදගෙන බොහෝ සතුටටපත් වුණා. ஏவாள் காயினுடைய பிறப்பை குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். විශ්වාස කළා කායින් ලබා දුන්නේ දෙවියන් වහන්සේ. அதே போல் அவள் விசுவாசத்தால் காயினை பெற்றுக் கொடுத்தது ஆண்டவர் என்பதாக දේව වචනේ අපට පෙන්වා දෙනවා. தேவனுடைய வார்த்தை நமக்கு காண்பிக்கப்படுகிறது. ඒව උපත ලැබූ ප්‍රථම දරුවා වන කායින් இந்த பூமியிலே பிறந்த முதல் குழந்தையாகிய காயின் ලෝකෙට බුදුනේ පාපෙන් යුක්තව இந்த பூமியிலே பிறந்த பாவத்தினூடாக පාපිෂ්ඨ ලෝකෙකට බිහිවුනේ. பாவமுள்ள உலகத்தில் அவன் இங்கே பிறக்கிறான். රෝම 5 වෙනි පරිච්ඡේදයේ 12 වෙනි පදේ අපි කියවනවා. ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தில் வாசிக்கிறோம். ඒනෙක් මිනිසෙකු කරන කොටගෙන පාපයක්, ஒரு மனிதன் மூலமாக பாவமும் පාපේ කරන කොටගෙන මරණයක් பாவத்தின் சம்பளமாக மரணமும் ලෝකයට ඇතුණාක් මෙන් அந்த பூமியிலே பிரவேசித்தது போல සියලු මනුෂ්‍යයන් පව් කළ බැරි. எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் යල්ලන් කිරේ මරණය පැමිණියේ. மரணம் எல்லோருக்கும் வந்தது போல என்பதாக තේරෙනව නේද මරණය කොහෙන්ද ආවේ? இப்பொழுது விளங்குகிற மரணம் எங்கே இருந்து வந்தது என்பதாக පාපේ නිසා තමයි මරණය පැමිණුනේ. கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமும் மரண பாவத்தை ඒක වචනේ කවුරුත් අපිට බලන්න පුළුවන් පාපෙන් යුක්තව. தேவனுடைய வார்த்தையை நம்ம பார்த்தலாம். ප්‍රථම මනුෂ්‍යයා වූ කායින් பாவத்தினூடாக இந்த பூமியிலே பிறந்த முதல் மனிதன் காயின் මේ ලෝකයේ පළමු මිනි මරුවා. இந்த உலகத்திலே முதல் கொலையாளியாக மாறுகிறான். කවුද මේ ලෝකයේ පළමු මිනි මරුවා? யார் இந்த உலகத்திலே முதலாவது கொலையாளி? උපත ලැබූ කායින් තමයි මෙලව පළවෙනි මිනි. இந்த பூமியிலே பிறந்த முதல் மனிதனாகிய காயின் தான் முதல் கொலையாளியாக මේ மாறுகிறான். සිනීම දෙස අපි විමසිලිමත්ව බලනකොට இந்த சம்பவத்தை நோக்கி நாம் உற்று பார்க்கிற நேரத்திலே ප්‍රේමවන්තයනි அன்பார்ந்தவர்களே යක්ෂයාගේ හඬට ඇහුම්කම් දී பிசாசுடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுத்து ඒ කැමැත්තට අවනත වීමේ அவனுடைய விருப்பத்துக்கு நாங்கள் செவி கொடுக்கிற நிமித்தமாக භයානකකම අපිට මේ කතාන්තරයෙන් පෙන්නුම් කරලා ஒரு දෙනවා. பயங்கரத்தை இந்த கதையின் மூலமாக நமக்கு சொல்லப்படுகிறது. ඔබට හිතන්න එපා යක්ෂයා අප වෙත පැමිණේ දෙවියන් වහන්සේගේ වචනේ සමග එකඟ නොවන්නා වූ දේ කිරීමට අප පරීක්ෂා කරන්නේ ඇයි? அதாவது பிசாசான இடத்திலே வந்து ஆண்டவர் வார்த்தையின் மூலமாக செய்ய முடியாத காரியத்தின் மூலமாக சோதிக்கிறதுக்கு காரணம் என்ன? ප්‍රේම කරන නිසා නෙවෙයි. உங்களை நேசிக்கிறபடினாலே அல்ல. යක්ෂයා අප වෙත එන හැම අවස්ථාවකදීම பிசாசானவன் நம்மிடத்தில் எல்லா தருணத்திலேயும் ඔබේ අන්තිම ඉලක්කය වන්නේ நம்முடைய இறுதியான காரியம் என்னவென்று பார்ப்போம் என்றால் විනාශ කර දැමීම. எம்மை அழித்து போடுவதே. සහෝදර සහෝදරියනි දරුවනි. அருமையான சகோதரனே சகோதரியே பிள்ளைகளே, විශ්වාසය විශ්වාස කරන අපි ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாங்கள் දේව නියෝගය සුළු කරන
කොට සලකන්න හොඳ නැහැ. தேவனுடைய கட்டளை நாங்கள் துச்சமாக எண்ணக்கூடாது. හැම විටම දේව වචනයට කීකරු ජීවත් වීමට උත්සාහ ගන්නට අවශ්‍යයි. நேரத்திலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். ආතන්ගේ බොරු විශ්වාස නොකර சாத்தானுடைய பொய்யை விசுவாசிக்காமல் දෙවියන් වහන්සේට කීකරු වෙලා தேவனுக்கு கீழ்ப்படிந்து අපගේ පවුල් විනාශ කිරීමට යක්ෂයාට දෙන්නේ නැතුව අපි ජීවත් වෙන්න நம்முடைய අවශ්‍යයි. குடும்பங்களை அழிப்பதற்கு பிசாசான் இடம் கொடுக்காமல் நாங்கள் வாழ வேண்டும். පවුල් යක්ෂයා මොකද කරලා තියෙන්නේ විනාශ කරලා நிறைய තියෙනවා. குடும்பங்களை பிசாசான் அழித்து போட்டிருக்கிறார். අද දේව සේවකයන්ගේ පවුල් இந்த தேவ ஊழியக்காரருடைய ඒ குடும்பங்கள் විතරක් නෙමෙයි ඇදහිලිවන්තයන්ගේ ජීවිත அது மாத்திரமல்ல விசுவாசிகளுடைய வாழ்க்கை ලෝකේ පුරා මේ දේශේ පුරා දකින්න පුළුවන් වෙනවා ඒක. உலகம் பூராவும் தேசம் பூராவும் காணக்கூடியதாக இருக்கிறது. ආයින් මෙලෙස ලෝකේ ප්‍රථම මිනිමරුවා වූයේ ඔහුගේ සිත නපුරු නිසායි. காயின் இந்த வண்ணமாக முதல் கொலையாளியாக மாற காரணம் அவனுடைய உள்ளம் தீமையினாலே வந்தபடியினாலே. මතේ සුභාරන්තියේ 15 19 වෙනි පදයේ යේසුස් වහන්සේ ප්‍රකාශ කරනවා மத்தேயு 15:19 ஆண்டவர் சொல்கிறார், මක් නිසාද නපුරු සිටිවිලි என்னோட தீமையான சிந்தனையானது මිනිමරු கொலை, කාම මිත්‍යාචාරකම காம விகாரம், වෛශ්‍යාකම வேசித்தனங்கள், පොඩ්සාක්ස් කීම அளவுகள் பொய் சாட்சிகள், අපාස කිරීම தூசணங்கள், මෙවැනි දේවල් නපුරු සිතින් නික්මෙනවයි කියලා. இப்படிப்பட்ட காரியங்கள் தீமையான உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வரும் என்பதாக දේව ධර්මයට ජීවත් වනා ඔබත් මමත් අද தேவ பிள்ளைகளாக வாழுகிற நீங்களும் நானும் இன்று මෙවැනි සිතුවිලි ඇත්තා වූ මනුෂ්‍යයන්වද ජීවත් වෙනවා. இப்படிப்பட்ட சிந்தனை உள்ள மனிதர்களாக வாழ்ந்து මේ கொண்டிருக்கிறோம். ගැන සුද්ධාත්මයන් වහන්සේගේ මඟ පෙන්වීම තුළ සලමන් රජතුමා දෙන අවවාද ලෙස බලන්න පුතා. இதன் பரிசுத்தாவியார் மூலமாக சாலமோன் ராஜாவுடைய ஆலோசனை நாம் பார்க்க போகிறோம். ඔබදේශය 4:23 සඳහන් වෙනවා. அங்கே நீதிமொழிகள் புத்தகத்தில் சொல்லப்படுகிறது, සියල්ලන්ටම වඩා නුඹේ සිත ආරක්ෂා කරගනින්න. எல்லாவற்றையும் விட ஒரு உள்ளத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக. සියල්ලන්ටම වඩා எல்லாவற்றையும் விட අපේ ශරීරයේ තියෙන හැම අවයවයකටම වඩා நம்முடைய சரீரத்தில் எல்லா அவயவங்களையும் விட සිත අපි පාලනය කරගන්න අවශ්‍ය වෙලා තිබෙනවා. நம்முடைய உள்ளத்தை நாங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ள සිත ආරක්ෂා வேண்டியதாக කරගන්න අවශ්‍ය වෙලා நம்முடைய තිබෙනවා. உள்ளத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியதாக මේ இருக்கிறது. සිතෙන් තමයි අපගේ ශරීරයේ අයවයන් අපි හසුරුවන්නේ. இந்த உள்ளத்தின் மூலமாக நம்முடைய சரீரத்தின் பாகத்தை நாம் கட்டுப்படுத்துகிறோம். කවදාද අපි යේසුස් වහන්සේගේ දරුකම ලැබුවේ? எப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புத்திர சுவிகாரத்தை பெற்றோமோ ඒදාන ජීවිතාන්ති දක්වාම அன்றிலிருந்து நம்முடைய ஜீவிய காலம் வரைக்கும் යක්ෂයා සමග අපිට පොරබැදීමක් තියෙනවා. பிசாசோடு நமக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது. මේ පොරබැදීම ඇති වෙන්නේ කොයිද? අපගේ සිත තුළ. இந்த போராட்டம் எங்கிருந்து ஏற்படுகிறது? உள்ளத்தினூடாக. ඒ නිසා හැම විටම අපගේ සිත සහ සිතුවිලි ගැන අපි විමසිලිමත් වෙන්න ඕනේ. நேரம் நம்முடைய உள்ளத்தை குறித்து நம்முடைய சிந்தனைகளை குறித்து நாங்கள் கவனமாக இருக்க මේ வேண்டும். ගැන අපි අවධානයෙන් සිටින්න ඕන කාලයක් අද ජීවත් වෙන්නේ. இதை குறித்து அவதானத்தில் இருக்க வேண்டிய காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். වැලකිලා සිටින්න අපි උත්සාහ කරන්න අවශ්‍යයි. தீமையான சிந்தனைகளை விட்டு விலகி வாழ நாங்கள் முயற்சிக்க வேண்டும். මේ ගැන පාවුල්තුමා රෝම 12 දෙවෙනි පදේ කියනවා. இதை குறித்து பவுலடிகள் ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் இங்கே சொல்கிறார், මේ ලෝකීය ආකාරයට සමාන නොවි இந்த நீங்க உலகத்தின்படி ஒத்த வேஷம் தெரியாமல் දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත ஆண்டுடைய விருப்பம் එනම් යහපත් වූ පිළිගත යුතු වූ அங்க நன்மையும் பிரிவும் உண்டானத்தக்கதாக සම්පූර්ණ දේ කුමක්ද කියන දැනගෙන පිණිස பரிபூர்ணமான சித்தம் என்னது என்று பகுத்தறியத்தக்கதாக සිත ආලෝක කරගැනීමෙන් අන්‍යාකාරත්වෝ ව්‍යාල உங்கள் மனம் புதிதாக இருந்தாலே மறுரூபமாகுங்கள். සිත ආලෝක කරගැනීමෙන් உள்ள மனம் புதிதாக இருந்தாலே අන්‍යාකාර මනුෂ්‍යයන් වෙන්න අවශ්‍යයි. අපි நாங்கள் மறுரூபமாக வேண்டும். நாங்கள் මගේ ප්‍රේමවන්ත සහෝදර සහෝදරිය எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, ඊර්ෂ්‍යාව වෛරය පරිගැනීම වැනි දේවල් සම්බන්ධව அங்கே பொறாமை பழிவாதல் அங்கே குறித்து මේ සිතුවිලි වලට අපගේ ජීවිතය අපිට දෙන්න හොඳ නැහැ. இப்படிப்பட்ட சிந்தனைகளுக்கு ஒரு வாழ்க்கையில் இடம் கொடுக்க கூடாது. අපිට නොදීමට අපගේ ජීවිතයේ තීරණ කරගන්න අවශ්‍ය அதற்கு இடம் වෙනවා. கொடுக்காமல் இருப்பதற்கு ஒரு வாழ்க்கையை நாம் தீர்மானித்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ආයින් තමාගේ සිත නපුරු සිතුවිලි වලට ඉඩ හැරීමේ ප්‍රතිඵලය වුණේ මොකක්ද? காயின் தன்னுடைய உள்ளத்தை தீமைக்கு உட்படுத்தப்பட்ட அந்த காரணம் என்ன? පළවෙනි යෝහන් 3 වෙනි පරිච්ඡේදයේ 12 වෙනි පදේ අපි කියවනවා. 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். තමාගේ සහෝදරයා බැලුවාවුද? தன்னுடைய சகோதரனை கொலை செய்து නපුරාගෙන් උද தீமை நிமித்தமாக කායින් මෙන් නොවුමු. காயினை போல කුමක් හේින්ද? எது நிமித்தமாக ඔහු මැරුවේද? அவனை கொலை செய்தானோ? තමාගේ ක්‍රියා නපුරුව தன்னுடைய கிரியை தீமையினாலே තමාගේ සහෝදරයාගේ ක්‍රියා ධර්මිෂ්ඨ කොට නිසා. தன்னுடைய சகோதரனுடைய கிரியை நீதிமானாய் இருந்தபடினாலே. ඇයි කායින් සමාගේ සහෝදරයා මැරුවේ? ஏன் காயின் தன்னுடைய சகோதரனை கொலை செய்கிறான்? තම සහෝදරයා අත කිසිම වැරදක් තිබුණේ නැහැ.
தன் சகோதரனுடைய கையில் எந்த பிழையும் இருக்கவில்லை. දෙවියන් වහන්සේට පූජාවට ඔප්පු කළා. ஆண்டவர்கள் பலியிலே ஒப்பு கொடுத்தார்கள். දෙවියන් වහන්සේ කායින්ගේ පූජාව පිළිගත්තේ නැහැ. ஆனால் ஆண்டவர் காயினுடைய பலியை அங்கே ஏற்றுக்கொள்ளவில்லை. ආබේලගේ පූජාව පිළිගත්තා. ஆபேலுடைய பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். ඒ නිසා නපුරු වුණා. ஆனபடினாலே தீமையான உள்ளம் அவனுக்கு வந்தது. සහෝදරයා කෙරේ ඊර්ෂ්‍යාව වුණා. தன்னுடைய சகோதரனுக்கு அங்கே பொறாமை கொள்கிறான். කායින් ආබේල්ව මැරුවයි කියලා අපි දේව වචනේ කියවනවා. காயின் ஆபேலை கொன்றான் என்பதாக தேவனுடைய வார்த்தையில் நாம் பார்க்கிறோம். ආබේල් ඕට විරුද්ධව ක්‍රියා කරන නිසා හෝ ඔහු කළ වෙන වරදක් නිසා නොවේ. ஆபேல் அவனுக்கு விரோதமாக கிரியை செய்தது போல இந்த பிழை செய்த நிமித்தமாக அல்ல. ඔහු එසේ කිරීමට පෙළඹුණේ அவன் அப்படி செய்ய காரணம் ස්වාමීන් වහන්සේට ඔහු පිදු පඬුර ஆண்டவருக்கு அவனுக்கு கொடுத்த காணிக்கையானது උන්වහන්සේ පිළිගත්තේ නැති නිසා. அங்கே ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாதபடியினாலே ආබේල පිදු පඬුර ஆபேல் கொடுத்த காணிக்கையை செலுத்திய காணிக்கையை ඒ බාරගත්තා. ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டார். මේ අපේ උප්පත්ති පොතේ 4 වෙනි පරිච්ඡේදයේ 4 සහ 5 සදානය. இது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் 4:5 சொல்லப்படுகிறது. එදිරිපිලේ කොටස කියලා இந்த බලන්න. வீட்டுக்கு போய் அந்த பகுதியை வாசித்து பார்க்கலாம். මේ අපි තේරුම් ගන්න අවශ්‍යයි. இதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். අද සභාව තුලද இந்த சபைக்குள்ளே අද අපි දකිනවා நாங்கள் பார்க்கிறோம் දෙවියන් වහන්සේ යමෙකුට දීමනා දෙන විට ஆண்டவர் யாராவது கொடுப்பவர்களை கொடுக்கிற நேரத்திலே යමෙකුට ආශිර්වාද කරනකොට ஒவ்வொரு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற நேரத்திலே ඊර්ෂ්‍යාව නැති වෙනවා. அங்க பொறாமைகள் ஏற்படுகிறது. මේට පොළඹවන ලබන්නේ යක්ෂයයි. இதுக்கு புலப்படுத்துவது பிசாசானவன். එම නිසා ஆனபடினாலே බොහෝ සභාවන් බලන්න நிறைய පුළුවන්. சபைகளை நாங்கள் பார்க்கலாம். එක එක සභාවන් අතර තරඟකාරීකම ඇති වෙනවා. ஒவ்வொரு சபைகள் மத்தியிலே போட்டிகள் வந்திருக்கிறது. ඒකෙන් ඊර්ෂ්‍යාව ඇති වෙනවා. அதிலே பொறாமை வந்திருக்கிறது. අපිට නිතරම දකින්න පුළුවන් නේද බලනකොට මේ දේශය පුරා. இந்த தேசத்து பூரா என்ன இடத்திலும் நமக்கு பார்க்கலாம். ඒ නිසා කායින් තම සහෝදරයාට ප්‍රේම කළේ නැහැ. காயின் தன்னுடைய சகோதரனை அங்கே நேசிக்கவில்லை. ඔහුට වෛර කළා. அவனுக்கு அவன் விரோதித்தான். පළවෙනි යෝහන් 3 වෙනි පරිච්ඡේදයේ 10 වෙනි පදේ අපි කියවනවා. 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் பார்க்கிறோம். මේ දෙවියන් වහන්සේගේ දරුවෝද இந்த ஆண் பிள்ளைகள் යක්ෂයාගේ දරුවෝද சாசன பிள்ளைகள் ප්‍රකාශ වී සිටි. இன்னார் என்று வெளிப்படும். ධර්මිෂ්ඨකම නොකරන කවරෙක් නමුත් நீதியை செய்யாமல் இருக்கிறவனோ තමාගේ සහෝදරයාට ප්‍රේම නොකරන්නේවත් தன் சகோதரர்கள் அன்பு கூறாமல் இருக்கிற දෙවියන් වහන්සේගෙන් නොවේ. இருக்கிறவரும் தேவனால் உண்டானவன் அல்ல. ආදීන්ද නොවේ. දෙවියන් වහන්සේගේ දරුවෙක් නොවේ. யாருடைய நல்ல தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. පළවෙනි යෝහන් 3 වෙනි පරිච්ඡේදයේ 15 වෙනි පදේ කියවනවා. 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தில் තමාගේ சொல்லப்படுகிறது. සහෝදරයාට වෛර කරන தன்னுடைய சகோதரனை பகைக்கிற කවුරු නමුත් எவனும் මිනී මරන්නේ කිය. மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். කිසි මිනී මරන්නෙකුට තුල மனுஷ கொலைபாதகனவனோ සදා කාල ජීවෙන්න ඕන උපදින බවට බලා දනියු. அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். සදා කාල ජීවෙන්නේ නැහැ. நித்திய ஜீவன் இல்லை. තමාගේ සහෝදරයාට වෛර කරන தன்னுடைய சகோதரனை விரோதிக்கிற ඊර්ෂ්‍යා කරන பொறாமை பண்ணுகிற මනුෂ්‍යයාට කවදාවත් மனுஷனுக்கு ஒருபோதும் සදා කාල ජීවෙන්නේ ලැබෙන්නේ නැහැ. நித்திய ஜீவன் அங்கே கிடைக்காது. අපි පළවෙනි යෝහන් 3 වෙනි පරිච්ඡේදයේ 10 සිට 15 දක්වා අපි කියවන විට 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 10 தொடங்கி 15 வரைக்கும் வாசிக்கிற நேரத்திலே මෙතන අපි ආදර්ශ කොට ගන්න පුළුවන් කායින්ගේ ක්‍රියා කිරීම. இந்த இடத்துல முன்மாதிரியாக எடுக்கலாம் காயுடைய கிரியைகளை குறித்து එතන සඳහන් அங்கே වෙනවා. சொல்லப்படுகிறது. ඔහු තම සහෝදරයා සමගද කෝප වුණා. அந்த சகோதரனுக்கு கோபித்தான். ඊට පස්සේ ඊර්ෂ්‍යා කළා. அதற்கு பின்பு பொறாமைப்பட்டார். උප්පත්ති 4 5 පදේ අපි බලනවා. ஆதியாகமம் 4:5 நாங்கள் பார்க்கிறோம். එවිට කායින් අතිශයින් කෝප විය. அங்க காயின் அதிகமாக கோபப்பட்டு ඔහුගේ මූණද වෙනස් විය. அவருடைய முகமும் மாறினது. ඔහු තමාගේ සහෝදරයාව මරා දැමුවා. தன்னுடைய சகோதரனை அங்கே கொன்று போட்டான். උප්පත්ති 4 වෙනි පරිච්ඡේදයේ 8 වෙනි පදේ අපි කියවනවා. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கிறோம். දෙදෙනාම කෙතේ සිටි කලදී இரண்டு பேரும் வயலிருந்த நேரத்திலே කායින් තමාගේ සහෝදරයා වූ ආබේලට විරුද්ධව නැග්ගව මැරුවේ. காயின் தன் சகோதரி ஆபேலுக்கு விரோதமாக எழுப்பி அவனை கொலை ඒ செய்தார். පළවෙනි මිනී මරුවා. முதல் கொலை உலகத்திலே. ඒ විතරක් නෙවෙයි. அது மாத்திரமல்ல දෙවියන් වහන්සේටත් බොරු කීවා. ஆண்டவருக்கும் அவன் பொய் சொல்கிறான். උපත්ති පොතේ 4 වෙනි පරිච්ඡේදයේ 9 වෙනි පදේ අපි සඳහන් කරනවා. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. ස්වාමීන් වහන්සේ ආවොත් ඔබේ සහෝදරයා ආබල් කොහෙද කියලා. கர்த்தர் காயினிடம் சகோதரி ஆபேல் எங்கே என்று கேட்கிறார். ආයෙත් එතකොට මොනවද කිව්වේ? காயின் அங்கே என்ன சொல்கிறான்? ඔහුද මම නොදැනිමි. நான் அறியேன். මම මගේ සහෝදරයාගේ රැකබලාලයි. நான் என் சகோதரனுக்கு காவலாளியா என்று கேட்கிறான். ඊර්ෂ්‍යාවෙන් වෛරයෙන් සහ කෝපයෙන් පුරනා වූ කායින් பொறாமையினாலே பிரிந்தங்கே காயின் තම සහෝදරයා මරා සිරුර මලරන්න. தன்னுடைய சகோதரை கொலை செய்து சரீரத்தை அங்கே மண்ணில் තම புதைத்தார். සහෝදරයා ගැන විමසු විට ஆனால் சகோதரனை பற்றி கேட்கிற நேரத்திலே දෙවියන් වහන්සේ
තත්ත්ව බොරුකි. ஆண்டவருக்கும் அவன் அங்கே பொய் சொல்லுகிறான். යක්ෂයාට අපගේ සිත பிசாசுக்கு எப்படி உள்ளத்தை ඉඩහැරියෝ. நாங்கள் இடத்தை கொடுத்தால் කායින් වගේ බොරු කීමට යක්ෂයා අපේ පොළඹවනවා. நாங்களும் காயினை போல பொய் சொல்வதற்கு பிசாசானவை புலப்படுகிறார். ඒකේ සෑම විටම බොරු කීමෙන් වැළකීලා සිටින අපි උත්සාහ කරන්න අවශ්‍යයි. அருமையான எந்நேரத்தில் பொய் சொல்வது விலகி வாழ நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். මුළු හදවතින්ම අපි උත්සාහ කරන්න ඕන බොරු කීමෙන් වැළකී සිටින්න. முழு இதயத்தோடு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் பொய் சொல்வதை விட விலகி வாழ்வது. ඒ නිසා මොකද උනේ කායින්? ஆனபடியால் காயினுக்கு என்ன நடந்தது? ශාපලක් වුණා. அவன் சபிக்கப்பட்டவனாக மாறினான். අන්න මේකේ ප්‍රතිඵලය මොකද උනේ? இதிலே பிரதிபலன் என்னவாக இருந்தது? ශාපලක් වුණා. சபிக்கப்பட்டவனாக மாறுகிறான். සත්‍ය හතරවෙනි පරිච්ඡේදයේ එකේ පළවෙනි පරිච්ඡේදයේ 15 වෙනි පදයේ සඳහන්. හතරවෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදයේ ඉඳලා 15 වෙනි සඳහන් වෙනවා. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் முதலாவது வசனம் தொடங்கி 15வது வசனம் வரைக்கும் அங்கே சொல்லப்படுகிறது. මේ සිදුවීම දිහා බලනකොට இந்த சம்பவத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். දුක් සහිත සිදුවීම. மிக துக்கமான ஒரு சம்பவம். ඛේදජනක සිදුවීම. மிக வேதனையான துக்கமான ஒரு சம்பவம் இது. ඒක අපි මෙනෙහි කරන්න අවශ්‍යයි. இதை குறித்து நாங்கள் தியானித்து பார்க்க வேண்டும். මේ අපට මොනවද සිදුවෙන්නේ? அதில் என்ன கிரியை நடக்கிறது? දෙවියන් වහන්සේ අපට අනතුරුගැනීමක් කරනවායි. ஆண்டவர் ஒரு எச்சரிக்கையை செய்கிறார். බයිබලයේ සඳහන් ප්‍රථම මිනිමරුවා වන කායින්. வேதாகமத்திலே சொல்லப்படுகிற முதல் கொலையாளி காயின். කොයි වගේ කෙනෙක්ද කියලා සඳහන් වෙලා තිබෙනවා. எப்படிப்பட்ட மனிதன் என்பதாக சொல்லப்படுகிறது? දෙවියන්ව විශ්වාස කර කෙනෙක්. தேவனை விசுவாசித்த ஒருவன். ඔව් දෙවියන් වහන්සේ වෙත පූජාවක් ගෙනා කෙනෙක්. தேவனுக்கு ஒரு பலியை கொண்டு வந்த ஒருவன். නොමෝත් ஆனாலும் ඔහුගේ ක්‍රියා කලේ යක්ෂයාගේ දරුවෙක් ලෙසයි. அவன் கிரியை செய்தது பிசாசின் பிள்ளை போல. මේ හැම දෙයක්ම කරා. எல்லாவற்றையும் செய்தான். දෙවියන් වහන්සේ විශ්වාස කරා. ஆண்டவரை விசுவாசித்தான். කඳුර ගෙනාව දෙවියන් වහන්සේ. காணிக்கை ஆண்டவருக்கு கொண்டு வந்தான். ඒ වුණත් ඔහුගේ සිතුවිලි වෙනස්ව තිබුණා. ஆனால் அவருடைய சிந்தனைகள் மாறுபட்டதாக இருந்தது. දෙවියන් වහන්සේගේ දරුවනේ. தேவனுடைய பிள்ளைகளே, අප සාතාන්ට විරුද්ධව නොසිටියොත් நாங்கள் சாத்தான் விரோதமாய் இராவிட்டால் කිතුණු නම දරන්න අපි හැමදෙනා கிறிஸ்தவ பெயர் போடப்பட்டிருக்கிற நாங்கள் எல்லோரும் පළවෙනි යෝහන් 3 වෙනි පරිච්ඡේදයේ 15 වෙනි පදයේ කියන ආකාරයට 1 யோவான் 3ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தில் சொல்லுகிற விதமாக සදාකාලික ජීවනය අපි අහිමි කරගන්නවා. சதா காலமான ஜீவனை நாங்கள் இழந்து விடுகிறோம். අද ලෝකේ දිහා බලනකොට පුදුම විදියට වසක් වෙටේ පැතිරලා යනවා. இந்த உலகத்தை நோக்கி பார்க்கிறது புதுமையான விதமாக මේ கொள்ளைகள் පරිණාම பரவியாக போகுது. සාධක දෙවියන් වහන්සේ සොයන මනුෂ්‍යයන් වෙන්න අවශ්‍ය වෙනවා. இப்படிப்பட்ட நேரங்களில் ஆண்டவரை தேடுகிற ஜனங்களாய் இருக்க வேண்டியதாக இருக்கிறது. ජීව මෙතන අපි බලනවා. இதற்கு நாங்கள் பார்க்கிறோம். සදාකාලික ජීවනය අහිමි වෙනවා. சதா காலமான ஜீவனத்தை இழந்து போடுகிறார். ඒ නිසා ஆனபடினால் උපත පොතේ 4 7 පදයේ කියනවා ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் சொல்கிறது, ඔබ යහපත කෙරෙහි නම් நீ நன்மை செய்தால் පිළිගන්න නොලබන්නේ மேன்மை இல்லையோ? යහපත නොකරන්නේ நீ නම් நன்மை செய்யாதிருந்தால் අපේ දොර ළඟ සැඟ läග සිටි பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். ඒකේ ආශාව ඔබ කෙරෙහි වන්නේය. அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். ඔබද ඒ කෙරෙහි ආණ්ඩු කරන්නේ වීසේක. நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். අපේ බලන්න කොච්චර භයානකද කියලා. பாவம் எவ்வளவு பயங்கரமான என்பதாக ඒක பாருங்கள். අපේ මේ දොර ළඟ läගලා ඉන්නවා. அந்த பாவம் உன் வாசற்படியிலே படுத்திருக்கும் என்பதாக சொல்லப்படுகிறது. அங்கு படுத்திருக்கும் என்பதாக சொல்லப்படுகிறது. ඒකේ ආශාව ඔබ කෙරෙහි යනවා. அந்த ஆசை உன்னை பற்றி இருக்கும். ඔබද ඒ කෙරෙහි ආණ්ඩු කරන්නේ. நீ அவனை ஆண்டு கொள்வாய். ඒ පාපේ කෙරෙහි ඔබ ආණ්ඩු කරන්නේ. அந்த பாவத்தை நீ ஆண்டு கொள்ள போகிறாய். අපි සැම நாங்கள் எல்லோரும் අපට දෙවියන් වහන්සේ දෙන්නා වූ හැම අවස්ථාවකදීම ஆண்டவர் நமக்கு தர எல்லா தருணத்திலும் යහපත් දේ කරන්න අපි සිතට ගන්න අවශ්‍යයි. நன்மையான காரியத்தை செய்ய நாங்கள் உள்ளத்துக்கு எடுக்க මේ வேண்டும். තරම් වෙලාවක් අපි බැලුවේ කායින් ගැන. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது காயினை குறித்து. අපි බලන්න යනවා මේ කතාන්තරයේ වැදගත් පුද්ගලයා ගැන. இந்த நேரத்தில் இப்பொழுது நாம் பார்க்க போறது கதையிலே முக்கியமான நபரை குறித்து, ආබේල් ගැන. ஆபேலை குறித்து. ආබේල් යන නමේ අර්ථය වන්නේ ஆபேல் என்கிற பெயரின் அர்த்தம் என்னவென்றால் තාවකාලික தற்காலிகமான, නැතහොත් නිෂ්ඵල කියන එක තමයි අර්ථය. அதாவது வெறுமை என்பது தான் அங்கு அர்த்தம். නිෂ්ඵල කොහොම වුණත් எப்படியாக இருந்தாலும் ආබේල් කුඩා කල සිටම ஆபேல் சிறிய காலத்திலிருந்து නිෂ්ඵල වූ වටිනාකමකින් අඩු කෙනෙක් වූ බවට අපට සිටියේ அங்கு සිතා ගන්න. ஒரு பெருமதி இல்லாத நபர் என்பதை நமக்கு காண முடியும். ආබේල් කුඩා කල සිටම දෙවියන් වහන්සේ කෙරෙහි විශ්වාස කරන්නේ. ஆபேல் சிறிய வயதில் ஆண்டவரை குறித்து விசுவாசித்த ஒருவன். මේ පුංචි දරුවන් අද ඉන්නවා. சிறிய பிள்ளைகள் இருக்கிறார்கள். අපි තාම සතුටු වෙන්න ඕනේ. நான் மிகவும் சந்தோஷப்பட මේ வேண்டும். දරුවන් වෙනුවෙන් අපි යාඥා කරන්න இந்த ඕනේ. பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். ඔබගේ ජීවිතය ආබේල් වගේ වෙන්න අවශ්‍යයි. உங்களுடைய வாழ்க்கை ஆபேலுடைய வாழ்க்கை போல இருக்க வேண்டும். පුරාකාලීනව දෙවියන්
වහන්සේ කෙරෙහි විශ්වාස කළා. சிறிய காலத்தில் ஆண்டவரை குறித்து விசுவாசித்தார். දෙවියන් වහන්සේට කීකරු වුණා. ஆண்டவரை கீழ்ப்படிந்தான். ඔහු දැනගෙන හිටියා දෙවියන් වහන්සේ කෙරෙහි කීකරු වෙන විට அவன் அறிந்த ஆண்டவருக்கு கீழ்ப்படிகிற நேரத்தில் ආශිර්වාද ගෙන දෙන අතරම ஆசீர்வாதம் கிடைப்பதோடு අකීකරුකම கீழ்ப்படியாமல் போனால் දඩුවම ගෙන දෙන බව தண்டனை கிடைக்கும் என்பதை குறித்து තේරුම් අරගෙන තිබුණා. அவனை விலகிக் கொண்டிருந்தான். ඒ නිසා පවුලේ නිෂ්ඵල ලෙස සලකන ලද ආබෙල් තීරණය කළේ அங்க குடும்பத்தில் குற்றமாக எண்ணப்பட்ட ஆபேல் தீர்மானித்தது දෙවියන් වහන්සේට කීකරුව ජීවත් වී ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து වහන්සේගේ ආශිර්වාද ලබා. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள කවුරුහරි දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාද ලබා ජීවත් වෙනවද? யாராவது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் வாழ்கிறார்களோ ඒකට කාරණේ මොකක්ද? அதற்கு காரணம் என்ன? கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம். බයිබලයේ කියනවා සිංහපටව බඩගින්න හිටියත් උන්වහන්සේ විශ්වාස කරන දරුවන් බඩගින්න ඉන්නේ නැහැ කියලා. என்னோட வார்த்தை சிங்கக்குட்டிகள் பட்டினியா இருந்த ஆண்டவரை தேடுகிறது குறைவு வராது என்பதாக. අපේ අකීකරුණ නිසා අකීකරුණ නිසා තමයි අපට තිබෙන ආශිර්වාද අපි නැති කරගන්නේ. நாங்கள் கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் தான் நமக்கு ஆசீர்வாதங்களை நாங்கள் இழந்து போடுகிறோம். ඒ නිසා ප්‍රේමවන්තයි. ஆண்டவர் அருமையானவர்களே, දෙවියන් වහන්සේට කීකරු වෙලා ஆண்டவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்து උන්වහන්සේගේ ආශිර්වාද ලබා ගන්නවා මනුෂ්‍යයෙක්. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் மனிதர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். දේව දරුවනි தேவ பிள்ளைகளே, අද සභාව දේශ බලනකොට சபை நோக்கி பார்க்கிற நேரத்திலே ඕ ආබෙල් අපිට ආබෙල් දකින්න පුළුවන් සභාව තුල. ஆபேலுடைய சபையில நமக்கு காணலாம். ඒ වුණා. ஆனாலும் ඒ මදි. அது போதாது. තවත් මේ ආබෙල් අපගේ සභාව තුල දේව රාජ්‍ය තුල වැඩි වෙන්න இன்னும் අවශ්‍යයි. அநேகமான ஆபேல்கள் தேவ ராஜ்யத்திலே அதிகரிக்க வேண்டும். එසේම ආබෙල්ට ඊර්ෂ්‍යා කරන ஆபேல்கள் பொறாமை பண்ணுகிற කායිල ඕදෙනෙක් සිටිනවා සභාවන් තුල. காயின் நிறைய பேர் சபைக்குள்ள இருக்கிறார்கள். අනගාරු සහිත දෙයක්. அது துக்கமான காரியமாக අපේ இருக்கிறது. දෙවියන් වහන්සේ ආබෙල්ට ආශිර්වාද කරන දෙවි කෙනෙක්. நம்முடைய ஆண்டவர் ஆபேலை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். ඒ වුණත් කායිල ගැන දුක් වෙන දෙවි කෙනෙක් තමයි අපේ දෙවියන්. ஆனா காயினுக்கு துக்கப்படுகிற ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். ඒ අපේ ආබෙල්ෙන් දෙවියන් වහන්සේට ප්‍රසන්න වන්නා වූ ஆனால் ஆபேலை போல ஆண்டவருக்கு பிரியப்படுகிற කීකරු වන්නා වූ கீழ்ப்படுகிற ජීවිත ගත කරන්න අවශ්‍යයි. நம்ம வாழ்க்கை வாழ வேண்டியதா இருக்கிறது. කිසිසේත්ම நேரத்திலும் කායින් ජීවිතයක් ගත කරන්න එපා. காயினை போல ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டாம். ආබල්ගේ අතුලාන්තය අපිට දැනගන්න පුළුවන් වන්නේ ஆபேலுடைய உள்ளார்ந்ததை நமக்கு அறிந்து கொள்ள முடிகிறது. දෙවියන් වහන්සේට පූජා කරපු මඩුල කර්මවලින්. ஆண்டவர் கொடுத்த காணிக்கையின் மூலமாக උප්පත්ති 4 වෙනි පරිච්ඡේදයේ 4 වෙනි පදයේ සඳහන් වෙනවා. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. ආබෙල්ද තමාගේ රැළේ කුරුදුලාගෙන් උන්ගේ දෙලින්ද ගෙනායි. ආබෙල් වහන්සේ ආබෙල් සාවුගේ මඩුල සැලකුසේක. ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளும் சிலவற்றை கொண்டு வந்தார். ஆபேலையும் அவன் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். අද මේ අපි තේරුම් ගන්න අවශ්‍යයි. இதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். එදා ඇදහිල්ලෙන් ආබෙල් அந்த விசுவாசத்தினாலே ஆபேல் දෙවියන් වහන්සේට පූජා කළේ ஆண்டவருக்கு அங்கே பலியாக கொடுத்தது හොඳම සතුන්ගෙන් தன் மந்தைகளில் நல்ல மந்தையை හොඳම කොටසය. நல்ல பகுதியை கொடுத்தான். මේක අපේ ජීවිතයට අපි ආදාළ කර ගන්න இதை අවශ්‍යයි. நம்முடைய வாழ்க்கைக்கு நம்ம சமப்படுத்திக் கொள்ள வேண்டும். අද බොහෝ වෙලාවට අපි කල්පනා කරන්නේ දෙවියන් වහන්සේට දෙන්නා වූ දේදී පූජා කරනදී அநேகமான நேரத்தில் யோசிப்பார் ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியத்தை குறித்து. හොඳම සතාගෙන් හොඳම කොටස තමයි. மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகள் கொழுமையானதை அவன் கொடுத்தான். ඒප්‍රේල් 11 වෙනි පරිච්ඡේදයේ 4 වෙනි පදයේ අපි කියවනවා. ஏப்ரல் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம். ඇදහිල්ලෙන් ආබෙල් விசுவாசத்தினாலே ஆபேல் කායින්ට වඩා காயினை விட උතුම් පූජාවක් மேன்மையான பலியை දෙවියන් වහන්සේට උපු කළේ. ஆண்டவருக்கு செலுத்தினான். අද අපේ දේශ බලලා උන්වහන්සේ කියන්න අවශ්‍යයි මේදී. இந்த ஆண்டவரை பார்த்த காரியத்தை சொல்ல வேண்டும். මෙන්න මෙයා උතුම් පූජාවක් උන්වහන්සේට කළයි இதோ කියලා. அவர் மேன்மையான பணி ஆண்டவருக்கு செய்தார் என்பதாக හොඳම සතේ. நல்லொரு விலங்கு රැළේ කුරුදුලේ. தன் பண்டிகை நல்ல ஒரு மேன்மையானது. උපත්ති 4 වෙනි පරිච්ඡේදයේ 4 අපි මේ කියවන්න පුළුවන්. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இதை பார்க்கிறோம். කුරුදුල් සත්තු කියන්නේ ශක්තිමත් සතේ. கொழுமையான விலங்கு என்பது நல்ல பலனுள்ளதா இருக்கிறது. මේ පූජාවෙන් අපිට පෙනියන්නේ මොනවද? இந்த பலியிலே நமக்கு என்ன விளங்குகிறது? ඔහු විශ්වාස කළා. அவன் விசுவாசித்தான். මේ රැළේ වර්ධනය ලබා දුන්නේ දෙවියන් වහන්සේ. இந்த மந்தைகளை வளர்ச்சியை கொடுத்தது ஆண்டவர். අද බොහෝ වෙලාවට පූජාවට ඔප්පු කරනකොට මේ දේ ගැන අපි සිතන්නේ නැහැ. அநேகமான நேரத்தில் பலிகளை செலுத்துகிறது இது நாங்கள் யோசிப்பதில்லை. මේ වැඩ කරන්න ශක්තිය දුන්නේ කවුද? நமக்கு வேலை செய்ய பிறனை கொடுத்தது யார்? මේ කල්පනා කරා මේ රැළේ ශක්තිමත් කරේ වර්ධනය කරේ දෙවියන් වහන්සේ. இந்த மந்தையை எல்லாவற்றையும் ஆசீர்வதித்த ஆண்டவர். ඒ නිසා තමයි මේ රැළේ පල්ලම කුළුදුලා
තාම දෙවියන් වහන්සේට පූජා කරනවා. ஆடப்பட்ட மந்தை கூட்டத்திலே தலையிட்டு ஆண்டவருக்கு பலியாக கொடுக்க வேண்டும். අයිතිකරුත් කවුද? දෙවියන් වහන්සේ. இந்த மந்தை கூட்டத்திற்கு சொந்தக்காரரும் ஆண்டவர். දෙවියන් වහන්සේට වඩාත්ම හොඳ දේ, ஆண்டவர் மிகவும் பெருமதியான සුදුසු දේ தகுதியானதை පූජා කරන්න අපි ඉගෙන ගන්න අවශ්‍යයි. நாங்கள் பலியாக கொடுக்க நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். සල්ලි රට සල්ලි அங்கே இங்கே பணம் அங்கே பணம் අනුරල අපි දකින්න පුළුවන්. சில காணிக்கையை நாம் காணலாம். සුදුසු දේ, தகுதியான காரியத்தை හොඳම දේ நன்மையான காரியத்தை පූජා කරන්න අවශ්‍යයි. நாம் பலியாக கொடுக்க வேண்டும். ඇදහිල්ලෙන් නම් තීරණය කරලා விசுவாசத்தில் நாம் தீர்மானம் பண்ணி ආබේලට එසේ කිරීමට දෙවියන් වහන්සේ ஆபேலுக்கு அப்படி செய்வதற்கு ஆண்டவர் දෙවියන් වහන්සේට මඟ පෙන්වුවා. ඒකට ஆண்டவருக்கு வழிநடத்தினார் அவனை. මගේ විශ්වාසය ඒක තමයි. என்னுடைய விசுவாசம் அதுதான். යම් කිසි පඬරක් දෙවියන් වහන්සේට කරන්න අවශ්‍ය නම් ஏதாவது காணிக்கையை நம்ம ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்றால் දෙවියන් වහන්සේ අපිට මඟ පෙන්වන්න ඕනේ. ஆண்டவரை வழிநடத்த வேண்டும். මඟ පෙන්වීම තුල තමයි අපි හොඳ දෙයක් කරන්න පුළුවන්. ஆண்டவருடைய வழிநடத்தல் மூலமாக தான் நன்மையான காரியங்களை මේ செய்ய. පූජාවෙන් අපිට පෙනියනවා. இந்த பணியில எனக்கு தெரிய விளங்குகிறது. සිතුවා දෙවියන් වහන්සේගෙන් ආශිර්වාද ලබන්න සුදුසු නෑ කියලා සමහර වෙලාවට ඔසිතනවා. சில ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெற தகுதி இல்லை என்று சிலர் நினைத்திருக்கிறார்கள். සුදුසු කෙනෙක් නෙවෙයි. நான் தகுதியில் ஒரு நல்ல ඒ නිසා තමයි ஆனப்படியால்தான் ඔහු සතුව තිබුණා වූ அவனிடத்தில் இருந்து වඩාත්ම හොඳ දේ மிகவும் நல்ல காரியத்தை දෙවියන් වහන්සේට පූජා කළා. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். ඒ වගේම ඔහුගේ කෞකරාර ස්වභාවයත් ඔහු පිළිගන්නවා. ஆண்டவரோட பாவமான சுபாவத்தை அவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ආගේ ජීවිතේ අපිට ඉගෙන ගන්න පුළුවන් අපගේ নমස්කාරය ගැන. அவருடைய வாழ்க்கையில் நமக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய நமஸ்காரத்தை குறித்து දෙවියන් වහන්සේ මනුෂ්‍යයාට නමස්කාර කරන්න දවසක් දුන්සීක. ஆண்டவர் மனிதனுக்கு ஆராதிக்கும்படி ஒரு நாளை கொடுத்தார். දෙවෙනි පරිච්ඡේදයේ දෙවෙනි පරිච්ඡේදයේ 1 දක්වා අපි කියවනකොට ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 3 வரைக்கும் வாசிக்கிற இடத்திலே දෙවියන් වහන්සේ අහස පුරවත් මැවුවායින් පසු ஆண்டவர் வானத்தையும் பூமியை படைத்த பிற்பாடு සත්වෙනි දවස 7ஆம் நாளிலே නිවාඩු ගස්සීක. அந்த ஆண்டவர் ஓய்வு பெற்றிருந்தார். ඒ දවසට அந்த நாளுக்கு ආශිර්වාද කොට அதை ஆசீர்வதித்து සුද්ධයි නියම කළසේ. அதை ஆண்டவர் பரிசுத்தமாக மாற்றுகிறார். මේ දවස සුද්ධයි. இந்த நாள் பரிசுத்தமானது. ඒ දෙවියන් වහන්සේ නියම කළ දිනේ ஆண்டவர் ஏற்படுத்தின நாள். නික්මියාම 16 වෙනි පරිච්ඡේදය අපි බලන්න පුළුවන්. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்தை பார்க்கலாம். සත්වෙනි දවස නොහොත් 7வது நாளாகிய සබත පවත්වන්න ඊශ්‍රායල් සිරකට දෙවියන් වහන්සේ නියෝග කරලා තියෙනවා. அது ஓய்வு நாளை கடைபிடிக்க ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையிடுகிறார். දෙවියන් වහන්සේ මේ දේ නියෝග කරලා තියෙනවා. ஆண்டவர் அதை கட்டளையிட்டு இருக்கிறார். නික්මියාම පොතේ 16 වෙනි පරිච්ඡේදයේ 23 සඳහන් වෙනවා. யாத்திராகமம் 16:23 சொல்லப்படுகிறது. ස්වාමීන් වහන්සේගේ කාරණය මෙය. ஆண்டவர் சொன்ன காரியம் இது. හෙට දවස நாளைக்கு ගරුමේ වූ கர்த்தருக்கு பரிசுத்தமும் නිවාඩුවක් කියලා. ஓய்வு நாளா இருக்கிறது. ගරු කරන නිවාඩුව. கனம் பண்ணுகிற ஓய்வு நாள். ස්වාමීන් වහන්සේට සුද්ධ සබතක් කියලා තියෙනවා. கர்த்தருக்கு பரிசுத்த ஓய்வு நாள் என்பதாக சொல்லப்படுகிறது. දැන් නම් ඉතින් මේ සබත් දවස කියලා නිවාඩු ගන්න පුළුවන් වෙයි උගලොන්ට. எப்பொழுது ஓய்வு நாள் ஒரு ஓய்வு பெறலாம். ඉරිදා දිනේ අපි දන නමලින් අවශ්‍යයි. ஆனாலும் ஞாயிற்றுக்கிழமை நாளில் நம் முழங்கால் ඒ දන නැමීම කරුණකුටගෙන තමයි දේශය සුව කරන්න යන්නේ. நம்முடைய முழங்கால் பணியிடுதல் மூலமாக ஆண்டவர் தேசத்தை சுகமாக்க போகிறார். உலகத்தை சுகமாக்க போகிறார். අපගේ දන හිස් නැමෙන්න අවශ්‍යයි. நம்முடைய முழங்கால்கள் படிய வேண்டும். එදා මනුෂ්‍යයාට දෙවියන් වහන්සේ මනුෂ්‍යයාට සුද්ධ නිවාඩු දිනේ තමයි සබත් දිනේ. அன்று ஆண்டவர் மனிதருக்கு கொடுத்த பரிசுத்த ஓய்வு நாள் தான் ஓய்வு நாள். අද බොහෝ අයට මේක පෙනී යනවා. நிறைய பேருக்கு விளங்கி අද බොහෝ போகிறது. අයට මේක පැහැදිලි වෙනවා. நிறைய பேருக்கு தெளிவுபடுகிறது. මේ දවස ගැන இந்த நாளை குறித்து ஏன் මෙවැනි කාලයක් ආපු නිසා. இப்படிப்பட்ட காலம் வந்தபடியினால் 50 දෙනෙකුට සීමා කරන්න වෙලා இந்த තියෙනවා. 50 பேர் எல்லை போட நேரிட்டு இருக்கிறது. අනිත් අයව ගන්න බැහැ. மற்றவர் எடுக்க முடியாமல் இருக்கிறது. බොහෝ අයට පිපාසයක් ඇති වෙලා நிறைய பேருக்கு தாகம் ஏற்பட்டு இருக்கிறது. සබත් දවස ගැන. இந்த ஓய்வு நாளை குறித்து අද අපි ඊළු දින සබත් දිනේ ලෙස ලියන්නේ. இதனால் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ඒ සුදු දිනයක්. அந்த பரிசுத்த நாள் දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් වෙන් කළා වූ දිනයක් තමයි මේ දිනේ. ஆண்டவருக்காக ஒதுக்கப்பட்ட நாள் தான் அந்த நாள். කායික ජීවිතේ අපිට මොනවද ඉගෙන ගන්න පුළුවන්? காயடைய வாழ்க்கையில நமக்கு என்னத்தை கற்றுக்கொள்ளலாம்? නමස්කාර කරන්නාගේ හදවත සහ துதி அதில் ஆராதிக்கிறவருடைய உள்ளத்தையும் ආකල්පයේ කොයි වගේ තිබුණාද කියලා අපිට බලන්න. சிந்தனை என்ன விதமாக இருந்தது என்பதை நமக்கு காணலாம். කායින් සහ ආබෙල් යන දෙදෙනාම පඩු පූජා කළා. காயன் மற்றும் ஆபேல் இரண்டு பேரும் காணிக்கைகளை ஒப்பு දෙවියන් கொடுத்தார்கள். වහන්සේට නමස්කාර කළා. ஆண்டவரை ஆராதித்தார்கள். ඒ වුණත් ஆனாலும் දෙදෙනාගෙන පඩු අතරද இரண்டு பேருக்கும் அந்த காணிக்கை மத்தியிலே ඔවුන්ගේ හදවත් වලද அவருடைய உள்ளத்திலேயும்
அவருடைய சிந்தனைகளிலேயும் ලොකු වෙනසක් තිබුණා. பெரிய ஒரு மாற்றம் இருந்தது. අපි කියවන්න යනවා. நாங்கள் வாசிக்க போகிறோம். උපති 4 වෙනි පරිච්ඡේදයේ ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலே 3 වෙනි පදය. 3வது வசனத்தை රැවි දරු කියනවා. right. මෙතන අපි කියවනවා இந்த இடத்துல நாங்கள் வாசிக்கிறோம். කායින් භූමියේ ඵලයෙන් காயின் நிலத்தின் மீது கனிகளிலே ස්වාමීන් වහන්සේට පඳුරා ගෙනායි. கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். කායින් තම ඵලවලින් காயின் தன் கனிகளினாலே ඵල තෝරාගෙන ඉදු බවක් අපිට මේ ස්ථානයේ පෙන්නලා යන්නේ නැහැ. நல்ல காரியத்தை வேறுபடுத்தி கொடுத்ததாக இந்த இடத்துல நமக்கு சொல்லப்படவில்லை. සමහර විට சில நேரத்திலே පඳුර පිළිවේ காணிக்கை கொடுத்திருந்தது දුක්ඛම් ලෙස. ஒரு செய்ய வேண்டிய நிலைமை நிமித்தமாக இருக்கிறோம். நாங்கள் அனைவரும் அப்படி நினைக்கிறோம். පඳුරක් දාන්න ඕනනේ පල්ලියෙන් ගියොත්. நாங்கள் ஏதாவது சபைக்கு போன காணிக்கை போட வேண்டும். நாங்கள் நினைக்கிறோம் යුතුයකමක් හැටියට අපි ඒක සලකන්නේ. நாங்கள் செய்ய வேண்டிய நிமித்தமாக அதை நாங்கள் செய்கிறோம். අපි මේ දේ සභාවට කරන්න ඕනනේ යුතුයකමක්. இந்த சபைக்கு நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் தானே? නෑ. இல்லை. ඊට පස්සේ අපි බලන වැඩි උනන්දුවක් උඩ තිබුණේ නෑ. அதிகமான அவனுக்கு செய்ய வேண்டும் என்று இருக்கவில்லை அவனுக்கு. මම පල්ලියට යන්න. நான் ஆலயத்துக்கு போகிறேன். මම පඳුරක් දාන්න. காணிக்கை போடுகிறேன். මෙතන තමයි ඔය. அப்படித்தான் நான் இருந்தான். මෙතන අපි බලනවා. இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம். ඕනෑමට ඒකාවට. ஏனோ தாமோ என்பதாக சபை செல்ல வருவது கூப்பிடுவது நிமித்தமாக මොකද වෙලා තියෙන්නේ? இன்னும் நடந்திருக்கிறது. ඒගොල්ලෝ මම අහනවා. நாங்கள் கூப்பிட தேவையில் அவர்களாகவே விடுதலை கேட்கிறார்கள். මට පුටුවක් තියෙන්න ඕනේ. ஆசனம் இருக்க வேண்டும். කොයි වගේ කාලයකට අපි මුහුණ எப்படிப்பட்ட காலத்துக்கு முகம் கொடுக்க මේට වඩා භයානක කාලයකට අපි මුහුණ දෙන්න සිද්ධ වෙනවා. இதை விட பயங்கரமான காலத்துக்கு நாங்கள் முகம் கொடுக்க நேரிடுகிறது. මෙතන අපි බලනවා. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். කාලයකට පසු තමයි මේ පඳුර ගෙනාවේ. ஒரு காலத்துக்கு பிற்பாடு இந்த காணிக்கை கொண்டு வந்தார். කාලයකට පස්සේ පඳුර ගෙනාවයි. சில நாள் சென்ற பின்பது என்பதாக சொல்லப்படுகிறது. අපි සමහරව நான் சிலரை போல කාලයකට පස්සේ சில நாட்கள் சென்ற பின்பு පඳුර ගෙනාවා. காணிக்கை கொண்டு வந்தது. මොහු මේ පඳුර ගෙනාවේ இவன் இந்த காணிக்கை கொண்டு வந்தது මාංශයෙන් සැදෙන්නේ නෙවෙයි. மாம்சத்தினாலே விசுவாசத்தினாலே அல்ல. ආබෙල්ගේ නමස්කාරය දිහා අපි බලන්න යනවා. ஆபேலுடைய நமஸ்காரத்தை நோக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். උපති පොතේ 4 වෙනි පරිච්ඡේදයේ 4 වෙනි පදය. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம். කෙනෙක් කියනවා ஆபேல் தன் மந்தையில் தலைமைகளிலும் அவன் கொடுமையானவர்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேல் அவன் காணிக்கையை கண்டு அங்கீகரித்தார். ආමේන්. මෙතන අපි බලනවා இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். අසුද්ධ විලුණු මිනිසෙක් දෙවියන් වහන්සේට ஒரு மனம் திரும்பின மனிதன் ஆண்டவருக்கு පිළිය යුතු වඩාත්ම සුදුසු පඳුරයි යෝගෙනා. கொடுக்க வேண்டிய மிகவும் தகுதியான காணிக்கை அவன் கொண்டு வந்தான். ඕ සත්ව තුමුණු බැටළුවන්ගෙන් அவன் இருந்த மந்தைகளிலே වඩාත්ම හොඳ බැටළුවා. மிகவும் நல்ல ஒரு மந்தையை, වඩාත්ම හොඳ කොටස நல்ல ஒரு மிகவும் பெருமதியான ஒரு பகுதியை තමා පඳුරක් දෙගෙනා. அதை தன் காணிக்கையாக கொண்டு வந்தான். ඕකේ ආකල්පය වූයේ அவனுடைய சிந்தனை நிமித்தமாக இருந்தது. ඌට කියන්නේ නිස්පල කියලානේ. அவனுக்கு நாங்கள் பாராய போடுறது වටිනා කෙනෙක් නෙවෙයි. அவன் பெருமதியுள்ளவன் அல்ல. කිසිම වටිනාකමක් නැති මම எந்த பெருமதியும் இல்லாத நான் මේ හදවතින්ම ඔබට පිළිය යුතු උතුම්ම දේ ඇදහිල්ලෙන් පූජා කරනවා. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மேன்மையான காரியத்தை விசுவாசமாக ஒப்படைக்கிறார். මාගේ ප්‍රේමවන්ත සහෝදර සහෝදරියනි, எனக்கு அருமையான சகோதர சகோதரி பிள்ளைகளே, දෙවියන් වහන්සේට නමස්කාර කරන දේව දරුවනි. ஆண்டவருக்கு ஆராதனை செய்வது பிள்ளைகளே. දෙවියන් වහන්සේට නමස්කාර කරන්නේ நீங்க ஆண்டவருக்கு ஆராதனை செய்வது කායින් ලෙසද காயினை போலவா ආබෙල් ලෙසද ஆபேலை போலவா පුරුද්දක් ලෙසද பழக்கத்தின்படியா නැත්නම් නොසලකිල්මා භාවයෙන් இல்லாட்டது பொருட்படுத்தாமல் செய்கிறீர்களா? ආබෙල් මෙන් යටහත්වද ஆபேலை போல கீழ்ப்படிவாகவும் ඇදහිල්ලෙන්ද சுவாசத்தோடு මුළු හදවතින්ද முழு இருதயத்தோடு ඔබ දෙවියන් වහන්සේට නමස්කාර කරනවා. நீங்கள் ஆண்டவரை ஆராதனை செய்ய வேண்டும். ඔබට තෝරා ගන්න පුළුවන්. உங்களுக்கு தெரிந்திருக்க முடியும். කායින් වගේ ජීවිතයක් ගත කරලා දෙවියන් වහන්සේට නමස්කාර කරනවද? காயினை போல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ஆண்டவருக்கு ஆராதனை செய்வதா? ආබෙල් වගේ ජීවිතයක් ගත කරලා දෙවියන් වහන්සේට නමස්කාර කරනවා. ஆபேலை போல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ஆண்டவருக்கு ஆராதனை செய்வதா? කායින් ශාපගත එක්ුණා. காயின் சபிக்கப்பட்டவனாக ලෝකයේ පළවෙනි මිනිමරුවා වුණා. உலகத்தின் முதல் கொலைபாதகனாக மாறினான். ආබෙල්ගේ ජීවිතේ මොකද සිදු වුනේ? ஆனால் ஆபேலுடைய வாழ்க்கை என்ன நடந்தது? ස්වාමීන් වහන්සේ ආශිර්වාද ලැබපු පුද්ගලෙක් වුණා. ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாக மாறினான். ඔව් මරුණා. அவன் மரிச்சாலும் ඔව් අද அவன்
இன்று ඉඳලා කතා කරනවා කියලා දේවවචන සඳහන්. இன்று பேசப்படுகிறது என்பதை வாழ்க்கை சொல்லப்படுகிறது. ඒක තමයි අපි හෙබ්‍රේය පොතේ කියුවේ. அதனை ஏப்ரல் புத்தகத்தில் வாசித்தோம். හෙබ්‍රේය පොතේ අපි කියවන 11 වෙනි පරිච්ඡේදයේ 4 වෙනි පදය ඔබ. ஏப்ரல் 11ஆம் அதிகாரம் 4வது අවසාන වශයෙන් මේ පදයට හොඳට අහගන්න. இறுதியாக இந்த வசனத்துக்கு நன்றாய் செவி கொடுங்கள். ඇදහිල්ලෙන් ආබෙල් කායින්ට වඩා උතුම් පූජාවක් දෙවියන් වහන්සේට ඔබ කළේ. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு ඔබේ செலுத்தினார். දීමනාගෙන දෙවියන් වහන්සේ සාක්ෂි දුන් බව. அதனால அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். ඔබේ මගේ දීමනාගෙන දෙවියන් වහන්සේ සාක්ෂි දරනවද? இன்று உங்களுடைய என்னுடைய காணிக்கை நிமித்தமானவர் சாட்சி கொடுக்கிறாரா? ඇදහිල්ලෙන් ඔබ දෙවියන් වහන්සේට ඔබ කළේ. ඔබේ දීමනාගෙන දෙවියන් වහන්සේ සාක්ෂි දුන් බැවින් ඒ ඔව් ධර්මිෂ්ඨයෙකු බවට සාක්ෂි ලැබෙන්නේ. அவருடைய குறித்து அவர் சாட்சி கொடுத்தார். நீதிமான் சாட்சி පූජාව கொடுத்தார். ධර්මිෂ්ඨ පූජාව කරපු නිසා. இந்த காணிக்கை நீதித்துவமுள்ள காணிக்கை සාක්ෂි ලැබුව ධර්මිෂ්ඨ මිනිසෙක් කියලා. அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். ඔව් මරණනම. அவன் மரித்தாலும் ඔව් මරණනම. மரித்தாலும் ඔබේ ඇදහිීමෙන් அவனுடைய விசுவாசத்தின் நிமித்தமாக අදම අදත් කතා කරනවා. இன்றும் பேசப்படுகிறார். අදත් කතා කරනවා. இன்றும் அவனை குறித்து මේ කතා பேசப்படுகிறது. කරේ ඔබේ ජීවිතය ගැන. நாங்கள் பார்த்தோம் ஆளுடைய வாழ்க்கை ගැන කතා කරනවා. நாங்கள் ஆபேல் குறித்து இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறோம். මේ මමත් සහෝදර සහෝදරියන්. எனக்கு அருமையான சகோதரனே මේ சகோதரி, පණිවිඩයට අහුම්කම් දීලා හිටිය ඔබ. இந்த செய்திக்கு செவி கொடுத்து கொடுத்த நீங்கள் ඔබේ ජීවිතේ වෙනස්කම් ඇති වෙන්න உங்கள் අවශ්‍යයි. வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட මගේ வேண்டும். ජීවිතයේ කායින්ගේ වගේද ආබෙල් වගේද කියලා කල්පනා කරලා බලන්න உங்கள் අවශ්‍යයි. வாழ்க்கை காயினை போலவோ ஆபேலை போல உள்ளதை யோசித்து பார்க்க வேண்டும். දෙවියන් වහන්සේට නමස්කාර කරන්න නිතරම ஆண்டவரை நேரம் ஆராதியுங்கள். එසේ කිරීමට අපට ස්වාමීන් වහන්සේගේ සුද්ධාත්මයන් වහන්සේගේ බලයක් අනුග්‍රහයක් ලැබේවයි කියලා මම ප්‍රාර්ථනා කරනවා. அப்படி செய்வது பரிசுத்தாவின் கிருபையும் அனுக்கிரகங்களும் கிடைப்பதாக நான் பிரார்த்திக்கிறேன். ස්වාමීන් වහන්සේ ඔබ සමට ආශිර්වාද කරනසේ. கர்த்தர் தாம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக.